ஹாய் லேர்னர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லிங்க்டின் மார்க்கெட்டிங். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிங்க்டின் மார்க்கெட்டிங் பொதுவாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னால எல்லாமே ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. லிங்க்டின் வந்து பொதுவாக பேச மாட்டாங்க. ஓகேங்களா? நான் ஏன் லிங்க்டின் மார்க்கெட்டிங் பண்ணல பெஸ்ட்டுன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் பேர் விவேக் குமார். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் மார்க்கெட்டிங் பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிங்க்டின் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதை முதல் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. யங்ஸ்டர் மீன்ஸ் ஒரு ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 40 அந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருக்க பீப்புள் வந்து 40 கூட சொல்ல முடியாது, ஒரு 35 அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்க பீப்புள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபேஸ்புக்குன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சோசியல் மீடியாவுக்கு ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்குது. இந்த லிங்க்டினை பொறுத்தளவு இதில் என்ன கேட்டகரினா அதில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பீப்புள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் பீப்புள்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் இந்த மாதிரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தவிர நம்ம என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காண்டி இங்கே லிங்க்டின் யூஸ் பண்ண வரவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா நீங்கள் எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் மார்க்கெட்டிங் பண்ண போகிறது வந்துட்டு அந்த பேசிக் தெரிஞ்சுக்கணும். அந்த சோசியல் மீடியா எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதில் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அடுத்து லிங்க்டின் மார்க்கெட்டிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டிங். இது வந்து என்டர்டைன்மெண்ட் சம்மந்தமாக அதிகமாக பேச மாட்டாங்க சொல்லிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஓகே, லிங்க்டின்ல வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஒரு ஐடியாவுக்கு வரணுன்றக்காண்டி தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? லிங்க்டின் வந்து இதான் என்னுடைய லிங்க்டின் பேஜ். எந்த ஒரு சோசியல் மீடியா வந்தாலும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆப்டிமைஸ் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலில் வந்து சோசியல் மீடியா சம்மந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா எல்லா இது மாதிரி தான். இந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணலாம், வீடியோ போஸ்ட் பண்ணலாம், ஈவெண்ட் போஸ்ட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து பேஜ் அண்ட் குரூப் யூஸ் பண்ணுவோம். லிங்க்டின்லேயே அதே மாதிரி நம்ம வந்து குரூப்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த பாருங்கள், குரூப்ஸ்ன்ற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்சோ வந்து கிரியேட் பண்ணலாம் குரூப்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஒரு ஓவரலாக சொல்கிறேன் லிங்க்டின்ல என்னென்ன ஆப்ஷன் பண்ணலாம்னு. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் அந்த குரூப்ன்ற செலக்ட் பண்ணிக்க பாருங்க. நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி குரூப் கிரியேட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணுவோம், அதே மாதிரி லிங்க்டின்ல குரூப் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயே அதே மாதிரி ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம், வீடியோ ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ஈவெண்ட் ஷேர் பண்ணலாம், ஆர்டிகல் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் டேபிள் சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு அந்த டேபிள் வந்து யாருக்கு சேல் பண்ணுவோம், மோஸ்ட்லி வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கவங்க சேல் பண்ணுறோம்னா இந்த இதில் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். உதாரணத்துக்கு இந்த சர்ச் பார் இருக்குல்ல, இந்த சர்ச் பாரில் போய் சாஃப்ட்வேர் அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? சாஃப்ட்வேர்னு போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? சாஃப்ட்வேர்னு போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு லாட் ஆஃப் ரிசல்ட் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஜாப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். கம்பெனிஸ் வேணால் கம்பெனிஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். குரூப் வேணால் குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கு, சாஃப்ட்வேர் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் டேபிள் வந்து சாஃப்ட்வேர் பீப்புளுக்கு வந்து சேல் பண்ண போகிறோம். அதான் நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து பீப்புள்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பீப்புள்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சாஃப்ட்வேர்னு கேட்டல பீப்புளில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க. புரியுதுங்களா? உங்களால் ஈஸியாக ஆடியன்ஸ் வந்து ரீச் அவுட் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரேன் இதனால. ஓகேங்களா? இன்னும் அதை ஃபில்டர் பண்ண முடியும். பீப்புள் செலக்ட் பண்ணி கனெக்ஷன், அதாவது லொக்கேஷன் பேஸ்லேயே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் டேபிள் வந்து இந்தியாவில் மட்டும் செலக்ட் பண்ண முடியும், இந்தியான்னு கொடுத்துக்கலாம். ஸோ சொல்லணும் உங்களுக்கு இந்தியாவில் மட்டும் காமிக்கும். ஓகேங்களா? ஈஸியாக ஃபில்டர் பண்ணி நேவிகேட் பண்ணலாம். இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பெய்டு மார்க்கெட்டில் பண்ண முடியும், ஃப்ரீயாக பண்ண முடியாது. அதுவே லிங்க்டின்ல பார்த்தோம்னா ஈஸியாக ஃப்ரீயாகவே பெய்டாக பண்ணலாம். ஓகேங்களா? லொக்கேஷன் மாற்றிட்டேன். அதே மாதிரி கரண்ட் கம்பெனி, உதாரணத்துக்கு வந்து நீங்கள் டிசிஎஸ்ல இருக்க கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் டேபிளில் சேல் பண்ண போகிறீங்கன்னா டிசிஎஸ்ன்னு கொடுத்தா இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இந்த மாதிரி டிசிஎஸ் இப்போ வந்து எந்த ஆப்ஷனும் கொடுக்கலன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ கூகுள் கம்பெனிக்கு மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணால் அந்த கூகுள்ன்ற செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிசல்ட் கொடுத்தா கூகுள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அமேசான் மட்டும் அமேசான் காமிக்கும், டிசிஎஸ்னா டிசிஎஸ் டைப்னா அது மட்டும் காமிக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து ஹியூஜாக நேரோ பண்ணலாம். இந்த நேரோ பண்ணுற மூலமாக ஈஸியாக நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணலாம். இந்த மாதிரி லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் வந்து லிங்க்டின்ல இருக்குது. ஓகேங்களா?
நான் அப்கமிங் வீடியோஸில் லிங்க்டின்ல எப்படி ஃப்ரீயாக மார்க்கெட்டிங் பண்ணுறது, லிங்க்டின்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஓவரலாக லிங்க்டின் மார்க்கெட்டிங் வந்து பேசிக்காக மட்டும் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பிளேலிஸ்ட் அண்ட் ஃபேஸ்புக் பிளேலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 வீடியோஸ் மேலே போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்கமிங் வீடியோஸில் லிங்க்டினை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவில் ஓவரலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுது எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.